இன்னைக்கு அண்ணாமலையை பத்தின ஒரு அதிர்ச்சிகர தகவல் வந்திருக்குது. அதாவது மாநில தலைவர் பதவியை விட்டுட்டு போன அண்ணாமலை அரசியலை விட்டே போயிட்டாருங்கிறது தான் அந்த அதிர்ச்சிகர தகவல். அதாவது மேட்ரு என்னன்னா, புண்பட்ட நெஞ்சை புகை விட்டு ஆத்துங்கிற மாதிரி மாநில தலைவர் பதவி பறிபோன சோகத்தை மனசு விட்டு ஆத்துறதுக்காக டெல்லி ஜி வகைராக்கள்கிட்ட, அமித்ஷா ஜி வகைராக்கள்கிட்ட அண்ணாமலை அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறாரு. ஆனா அங்கிருந்து எந்தவித பாசிட்டிவ் பதிலும் வரல. சரி, இன்னைக்கு இல்லைன்னாலும் பரவாயில்ல, இமீடியட்டா இல்லைன்னாலும் பரவாயில்ல, 1-2 நாள் கழிச்சாவது உங்களை பார்த்து பேசியே ஆகணுஞ்சி, எப்படியாவது அப்பாயின்மெண்ட் கொடுங்கன்னு அண்ணாமலை கெஞ்ச, அதுக்கும் அந்த சைட்ல இருந்து எந்த விதமான பாசிட்டிவ் பதிலும் இல்லை. ஸோ ஒரு மாதிரி மனம் வெறுத்து போன அண்ணாமலை இமீடியட்டா கிளம்பி இமயமலைக்கு போயிட்டாரு. அப்படியே டெல்லியிலிருந்து கிளம்பி உத்தரகாண்ட் வழியா இமயமலையின் அடிவாரத்தை ஆல்ரெடி அடைந்து விட்டார். அங்க ஒருவித ஆன்மீக தேடல்ல இருக்கிறாரு. அடிஷனலா இப்ப என்ன தகவல் வந்திருக்குதுன்னா, முழுசா 3 மாசத்துக்கு அண்ணாமலை அங்கதான் இருக்க போறாரு. ஆன்மீகத்தின் அடி ஆழத்தை எல்லாம் அவர் நோண்டி எடுக்க போறாரு. முழுசா 3 மாசம் இமயமலை அடிவாரத்துல தங்கி இருந்து ஆன்மீக ஆராய்ச்சியை முடிச்சுட்டு ஒரு மாதிரி மனசை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு அப்புறமா தான் அதிரடி அரசியல்ல வந்து இறங்க போறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் வந்திருக்குது. இதுல அண்ணாமலை முற்று முழுசா இமயமலை அடிவாரத்துல தான் அடுத்த 3 மாசத்துக்கு இருக்க போறாருங்கிறது ஒரு மாதிரி உறுதிப்படுத்தப்படாத தகவல் தான். ஆனா இன்னைக்கு தேதிக்கு அண்ணாமலை அங்கதான் இருக்கிறாருங்கிறது ஒரு மாதிரி உறுதியான தகவல். அதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் தேவையில்லை. ஆக்சுவலா அண்ணாமலையை பத்தி ஆரம்பத்துல இருந்து நான் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அதாவது அண்ணாமலைக்கு மத்திய மந்திரி பதவி கொடுக்க போறாங்கன்றது உள்ளுள்ளாய்ங்கிறது தான் ஆரம்பத்துல இருந்து என்னோட எண்ணமா இருந்தது. அதைத்தான் உங்ககிட்டயும் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். இப்ப எக்ஸாக்டா அதுதான் நடந்திருக்குது. புதுசா தேசிய அளவில் அண்ணாமலைக்கு ஏதோ பதவி கொடுத்துருக்குறாங்களா. பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினரா தமிழ்நாட்டிலிருந்து 7-8 பேர் ஆல்ரெடி அதில் மெம்பராக இருக்கிறாங்களா. 8ஓட 9 அண்ணாமலைக்கு அந்த பதவியை கொடுத்துருக்குறாங்களா. அந்த ரேஞ்சுக்கு தான் அண்ணாமலையை மதிப்பாங்க. மத்திய மந்திரியாக்கி அவரை அழகு பார்க்கறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்றது தான் நான் நினச்சது. அதுதான் எக்ஸாக்டாக நடந்திருக்குது. ஆனால் நான் எதிர்பார்க்காத ஒன்று நடந்திருக்குது இப்போ. அதாவது அண்ணாமலை இமீடியட்டாக அரசியலிருந்தே அடித்து விரட்டிடுவாங்கன்றதெல்லாம் நானே எதிர்பார்க்காத ஒன்று தான். அடுத்த 1 வருஷம் தமிழ்நாட்டில் எலெக்ஷன் காலம்ங்கிறதுனால அண்ணாமலை பிஜேபி மேடைகளில் பெரிய பிரச்சார பீரங்கியா பின்னி பெடல் எடுக்க போறாருன்னு தான் நான் எதிர்பார்த்தேன். அதுக்கப்புறமா தான் அவரை கட்டம் கட்டி ஊதி தள்ளுவாங்க. அவரோட அரசியல் வாழ்வுங்கிறது எலெக்ஷனுக்கு அப்புறமா தான் ஒரு முடிவுக்கு வருங்கிறது என்னோட எதிர்பார்ப்பா இருந்தது. ஆனா இப்ப நடக்கிற விஷயங்களை எல்லாம் பார்த்தா ஆல்ரெடி அண்ணாமலையை அரசியல் இருந்து அடிச்சு விரட்டி விட்டுட்டாங்க. பிஜேபிக்குள்ள அவருடைய அரசியல் வாழ்க்கைங்கிறது ஆல்மோஸ்ட் முடிவுக்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஆக்சுவலா அண்ணாமலை ரொம்ப சீக்கிரமா அகோரியா மாறி நின்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஏன்னா 3 மாசம் முழுசா இமயமலையில தான் அண்ணாமலை தங்கி இருக்க போறாருங்கிற அந்த செய்தி மட்டும் உண்மையா இருந்தா அண்ணாமலை அகோரியா மாறுறத அந்த ஆண்டவனாலேயே தடுக்க முடியாது. ஏன்னா வெறுமனே 3 நாள் மட்டும் இன்ப சுற்றுலா இமயமலைக்கு போயிட்டு வர்ற நம்மளுக்கு பேசுற பேச்சையே காதிலேயே கேட்க முடியல. இமயமலையெல்லாம் எப்படிப்பட்ட ஆன்மீக தலம் தெரியுமா. அங்கதான் எனக்கு வாழ்க்கையோட அடி ஆழமே புரிஞ்சுது. இது வரைக்கும் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கையே கிடையாது. அங்க போனதுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையின் அடி ஆழத்துக்கு இறங்கி அதை நோண்டி பார்க்குற அனுபவம் எல்லாம் எனக்கு கிடைச்சது. அப்பேற்பட்ட பரவசத்தை அது கொடுத்தது. பிறப்பு இறப்பு மரணம் கரணம் இதுக்கு இடையில இருக்கிற மயிரளவு வித்தியாசத்தை நான் அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிட்டதே அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் அப்படின்னு நம்ம பீத்த பக்தர்கள் பேசுற அந்த பீத்த கதைகளையே காதுல கேட்க முடியல. அண்ணாமலையெல்லாம் சொல்லவா வேணாம். அகோரியா மாறி வந்தா ஆச்சரியப்படுறதுக்கு அதுல ஒண்ணும் இல்லைங்கிறேன். ஆனா அண்ணாமலைக்கு அரசியல்வாதி கெட்டப்பை விட அகோரி கெட்டப்பு அப்படி பர்ஃபெக்டா பொருந்தி போக அந்த மூஞ்சியெல்லாம் அகோரி கெட்டப்புக்கு உண்டான ஒரு அற்புதமான மூஞ்சி. அண்ணாமலைய அகோரி வேஷத்துல பார்க்கறதுக்காக மாச கணக்கில் கூட காத்து கிடக்கலாம். ஏன்னா அந்த மூஞ்சி அப்படி ஒரு மூஞ்சி. நல்லா ஜடா முடியெல்லாம் வச்சுக்கிட்டு காவியை கட்டிக்கிட்டு மேல் சட்டை இல்லாம பட்டை கொட்டை இன்னபிற ஐட்டங்களை எல்லாம் பர்ஃபெக்டா போட்டுக்கிட்டு அண்ணாமலை ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றுனார்னா எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. அண்ணாமலை ஆனந்தா இல்லைன்னா அந்த மலையில இருக்கிற லையை எடுத்துட்டு அண்ணாமயானந்தா அப்படிங்கிற மாதிரி ஆன்மீக குருவா அவர் மாதிரி ஆன்மீக சொற்பொழிவெல்லாம் நடத்தினா நல்லா இருக்கான். ஏன்னா அரசியலுக்கெல்லாம் ஒரு மாதிரி அண்ணாமலை அன்பிட்டு, அவருக்கு அறிவுங்கிறதே சுத்தமா கிடையாது. வாயை திறந்தா பொய் மட்டும்தான் பேசுவாப்புலங்கிறதுனால அவருக்கு அரசியல்வாதி கெட்டப்போட ஆன்மீக குரு கெட்டப்புங்கிறது பர்ஃபெக்டா பொருந்தும். ஸோ நம்மளோட கொடுப்பனை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அதனால சங்கிகளா, இனிமே அமித்ஷா ஜி வகைராக்கள்கிட்ட அவங்கள சந்திச்சே ஆகணும்னு அடம் பிடிக்கிற அகோரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள கொஞ்சம் உத்து பாருங்க. அநேகமா அது அண்ணாமலையா கூட இருக்கலாம். ஏன்னா
போன வாரம் அந்த ஐடிசி சோழா ஹோட்டல்ல அமித்ஷாவை சந்திச்சே ஆகணும், இல்லைன்னா நான் இங்கேயே என்னோட இன்னுயிரை நீத்துருவேன்னு ஒரு அகோரி அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்தார்ல, அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி இன்னும் ஒரு தடவை நடந்தா அந்த அகோரியை உத்து பாருங்க, அநேகமா அது அண்ணாமலையா கூட இருக்கலாம், பார்த்துங்க. ஏன்னா லண்டனுக்கு படிக்க போறேன்னு போயிட்டு வந்த அண்ணாமலை, இதே மாதிரி முழுசா 3 மாசம் லண்டன்ல இருந்துட்டு வந்த அண்ணாமலை இங்க வந்து என்னென்ன கிறுக்குத்தனங்களை எல்லாம் பண்ணாருன்னு நீங்களும் பார்த்தீங்க தானே. சட்டையெல்லாம் கழட்டிட்டு பச்சை வேட்டியை கட்டிக்கிட்டு செருப்பு போடாம சாட்டை எடுத்து சடார் சடார்னு அடிச்சுக்கிட்ட கிறுக்குத்தனத்தை எல்லாம் நீங்களும் பார்த்தீங்க தானே. ஸோ லண்டன்ல இருந்து வந்த அண்ணாமலையே அப்படி இருந்தார்னா இமயமலையிலிருந்து வரப்போற அண்ணாமலை எப்படி இருப்பார்னு நீங்களே முடிவு பண்ணிக்க, நான் சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் ஏன்னே சீமானே பிஜேபியோட கூட்டணி வச்சு நீங்க கும்மாளம் அடிக்க போறதா ஒரு தகவல் தொடர்ச்சியா வருது, அதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு நொன்னன் சீமான்ட்ட ஒரு கேள்வி சமீப நாட்கள்ல திரும்ப திரும்ப கேட்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்னைக்கும் அதே கேள்வியை நொன்னங்கிட்ட கேட்டாங்க. நொன்னன் வழக்கம் போல ரொம்ப சலிப்பா ஒரு பதில சொல்றாரு. ஏங்க இந்த கேள்வி எதுக்குங்க திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க? நான் தான் சொல்லிட்டேன்ல, உள்ளூர் கட்சிகளோட எனக்கு கூட்டணிங்கிறதே கிடையாது. இன்னைக்கு தேதிக்கு என்னால் கூட்டணி வைக்க முடியும்னா 2 பேர்த்தோட மட்டும்தான். ஒன்று டொனால்டு ட்ரம்ப், இன்னொன்று விளாடிமிர் புட்டின். இவங்களை தவிர யாரோடையும் என்னால் கூட்டணி வைக்க முடியாதுங்கிறத நான் ஏற்கனவே 1க்கு 1000 தடவை சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு மாதிரி இது எனக்கு அயற்சியை உண்டு பண்ணது, அவமானமாக இருக்குது. ஏன் இப்படி கேட்குறீங்க அப்படின்னு சலிப்பா, ரொம்ப சலிப்பா ஒரு பதிலை சொல்லியிருந்தாரு. இதில் இந்த கேள்வியை நொன்னங்கிட்ட மீடியாக்காரங்கெல்லாம் ரொம்ப இயல்பாக தான் கேட்குறாங்க. நொன்ன சமீப நாட்களில் பெரியாருக்கு எதிராக பெரிய அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாரு, பிஜேபியோட நெருக்கமாக இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அதை அடிப்படையாக வச்சு தான் அண்ணங்கிட்ட இந்த கேள்வியை மீடியாக்காரங்கெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு உங்களில் யாராவது நினச்சிங்கன்னா நீங்கள் அப்பாவின்னு அர்த்தம். இது இயல்பாலாம் ஒன்றும் நடக்கலை, எல்லாம் திட்டமிட்டு தான் நடக்குது. நொன்ன எங்கெல்லாம் கரகாட்ட நிகழ்ச்சி நடத்துகிறாரோ அங்கெல்லாம் கட்டாயம் இந்த கேள்வியை கேட்கணும்னு ஏற்கனவே அண்ணன் அங்கே இருக்கிற பத்திரிகையாளர்கிட்டெல்லாம் கெஞ்சி கூத்தாடி ஒரு மாதிரி அனுமதியை வாங்கி வச்சிருக்கிறாரு. அவங்களும் இயல்பாக கேட்குற மாதிரி கேட்குறாங்க, இவரும் இயல்பாக அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி சலிப்பா, ரொம்ப சலிப்பா பதில் சொல்கிற மாதிரி சலிச்சுக்கிறாரு. ஆக்சுவலா இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம்ங்கிறதே வேற. அதாவது நொன்னனுக்கு இன்னைக்கு தேதிக்கு அரசியல் களத்தில் அவ்வளவு டிமாண்ட் இருக்குது. குறிப்பாக ஓட்டரசியல் களத்தில் நொன்னனுக்கு செம்மத்தியான ஒரு கெத்து இருக்குது. நிறைய பேர் நொன்னனை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு நொன்னன் தேவைப்படுறாரு, அந்த பக்கம் விஜய்க்கும் நொன்னன் தேவைப்படுறாரு. ஸோ நொன்ன ஒரு மாதிரி கெத்து காட்டுறாரு. எனக்கு யாரோடையும் கூட்டணி எல்லாம் இல்லைப்பா, நான் தன்னந்தனியாக தான் நிற்பேன், உங்ககிட்ட எல்லாம் வந்து கூட்டணிக்காக கெஞ்சணும்னு எந்த அவசியமும் கிடையாது அப்படிங்கிறத தான் நொன்ன, நான் தனியாக தான் நிற்பேன், கூட்டணி வச்சா டொனால்டு ட்ரம்ப்போடையும் விளாடிமிர் புட்டினோடையும் தான் வைப்பேன் அப்படிங்கிறதன் மூலமாக சொல்ல வர்றாரு. உண்மையில் நொன்னனோட இந்த பீத்த கெத்தெல்லாம் அந்த பக்கம் பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸ் கிட்ட வேலைக்கு ஆகாது. அவங்க ஒரே முதியாக முதிச்சு விட்ருவாங்க. ஒழுங்கு மரியாதையாக எங்களோட சேர்ந்து நில்ல, இல்லைன்னா நடக்கிறதே வேறன்னு டோட்டலாக மேட்ரை முடிச்சு விட்ருவாங்க. உண்மையில் நொன்ன இந்த கெத்தை யாருக்கு எதிராக காட்டுறாருன்னா விஜய்க்கு எதிராக தான். ஏப்பா எனக்கு கூட்டணி வைக்கணும்ல எந்த அவசியமும் கிடையாது, ஆனால் நீ டே 1லேருந்து என்னன்னு சொல்லி கூவிட்டு திரியிற, ஒப்பாரி வச்சுக்கிட்டு திரியிற, கூட்டணி கூட்டணின்னு கதறிக்கிட்டு திரியிற, இப்போ உன் கூட யாருமே வரமாட்டாங்கன்றது ஆல்மோஸ்ட் உறுதியாயிருச்சு. ஸோ உனக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு நான் தான். ஸோ எனக்கு கீழே வந்து நீ நிற்கிறத தவிர உனக்கு வேற வாய்ப்பே கிடையாது. வேணும்னா வந்து எனக்கு கீழே நில்லு, என் பின்புறத்தை பிடிச்சிக்கிட்டு நில்லு, இல்லைன்னா நீ எக்கடா தனியாக நின்று நாசமாக போ, எனக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுப்பா அப்படிங்கிறது தான் நொன்ன சமீபத்திய பிரஸ் மீட்டுகளின் வழியா விஜய்க்கு கன்வே பண்ற மெசேஜ்ன்றது. ஆக்சுவலா தம்பிகள் இந்த வேலையை முன்னாடியே ஆரம்பிச்சிட்டானுங்க. அதாவது அப்பாவி அணில் குஞ்சுகளோட தொடையை புட்டிச்சு நறு நறுன்னு ரத்தம் கன்ற மாதிரி கிள்ளி வைக்கிறது. வலி தாங்காம அணில் குஞ்சுகள்லாம் கதறானுங்கல்ல, அதை பார்த்து ஆம குஞ்சுகளான இவனுங்க ஆர்கசம் அடையிறது. இந்த வேலை ரொம்ப நாளாக நடந்துகிட்டு இருக்குது. அதாவது சமீப நாட்களில் ஆம குஞ்சுகள் அணில் குஞ்சுகளுக்கு எதிராக வெளியிடுற வீடியோவில் இருக்கிற மெயினான மேட்ரு என்னன்னா, அதாவது அணிலுக்கு விஜய்க்கு வேற வழியே கிடையாதுங்கிற அந்த யதார்த்த உண்மை இப்போ தெரிஞ்சு போச்சு. சீமானோட கூட்டணி வைக்கிறது ஒன்று தான் நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்புன்னு விஜயை உணர்ந்துட்டாரு. ஸோ நொன்னங்கிட்ட விஜய் பேசினாரு, என்னை எப்படியாவது உங்கள் கூட்டணிக்கு சேர்த்துங்க, இல்லைன்னா என்னோட கூட்டணி சேர்ந்துக்கிட்டு வந்து நில்லுங்க அப்படின்லாம் கோரிக்கை வச்சாரு. அதுக்கு நொன்ன ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு, இந்த பருப்பா நீ சினிமாவில் பெரிய புடுங்கியா இருக்கலாம், அரசியலில் நான் தான் பெரிய புடுங்க, அதனால என் பின்புறத்தை பிடிச்சிக்கிட்டு நீ வந்து நிற்கிறதா இருந்தா நில்லு,
இல்லை, நான்லாம் வரமாட்டேன். அது மட்டும் இல்லாமல் அப்படியே நீ வந்தாலும் சேர்த்துக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு மெயினான கண்டிஷன் இருக்குது. பெரியார் திராவிடம் இதை ரெண்டையும் தூக்கி குப்பையில் எரிஞ்சுட்டு தமிழ் தேசியம் தான் என்னோட கொள்கை, பிரபா தான் என்னோட கொள்கை தலைவர்னு ஒத்துக்கிட்டு கோஷம் போடுறதுக்கு ரெடியாக இருந்தால் மட்டும் வா. அப்படி ஒரு ஐடியா இருந்தால் மட்டும் சொல்லு, அண்ணன் உன்னை சேர்த்துக்கிறத பற்றி கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னு மூஞ்சியில் அடித்த மாதிரி சொல்லிட்டாரு. விஜய் இப்போ சீரியஸாக திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. பெரியாரையும் திராவிடத்தையும் தூக்கி குப்பையில் எரிஞ்சிருவான், அண்ணனோட போய் சேர்ந்துருவான், அண்ணன் பின்புறத்தை பிடிச்சிக்கிட்டு நின்று ஒரு மாதிரி செட்டில் ஆயிடுவான் அப்படிங்கிற முடிவுக்கு விஜய் ஆல்மோஸ்ட் வந்துட்டாரு. அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஆம குஞ்சுகள் அள்ளி விட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க. அந்த பக்கம் அணில் குஞ்சுகள்ட்ட இருந்து இதுக்கு கவுண்டர் பண்ணுற மாதிரி ஸ்ட்ராங்காக ஒன்றும் விஷயமும் கிடையாது. அவனுங்க வழக்கம் போல அதெல்லாம் எங்கள் தளபதி ஒத்த கையிலேயே 1000 பேர் அடிப்பார், ஒத்த ஆளாவே மொத்த தொகுதியும் ஜெயிச்சிருவாருங்கிற மாதிரி பொத்தம்பொதுவாக தான் பேச முடியுதே தவிர அதை தாண்டி அறிவுபூர்வமாகவோ ஆதாரபூர்வமாகவோ அணில் குஞ்சுகளாலையும் எந்த பதிலடியும் கொடுக்க முடியல. ஸோ ஆமை குஞ்சுகள் ஆர்கசத்தின் உச்சத்தில் இருக்கிறானுங்க. இது பத்தாதுன்னு இன்னொரு தகவலும் அணில் குஞ்சுகளை ஒரு மாதிரி அலற நிலைமைக்கு தள்ளி விட்டுருக்குது. அதாவது விஜய் மாவட்ட செயலாளர்கள்ட்ட ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிட்டாராம். அதாவது 2026 எலெக்ஷனை நாம் கூட்டணி வச்சு சந்திக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் நான் செலவுக்கு காசு கொடுப்பேன். தன்னந்தனியாக எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் என்கிட்ட இருந்து 10 பைசா வராது. ஒத்த ரூபாயை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது, எல்லா செலவையும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். நீங்களே செலவு பண்ணுவீங்களோ இல்லை இழிச்சு வாயினுங்கெல்லாம் இருக்கிறானுங்கள நம்ம ஊரில் ஏகப்பட்ட பேர், அவனுங்களை எல்லாம் தேடி பிடிச்சி அவனுங்க மண்டையை கழுவி அவனுங்கள்ட்ட இருந்து கலெக்ஷனை போட்டு அவனுங்களை ஸ்பான்சர்களாக மாற்றி அவனுங்க காசில் கும்மால் அடிப்பீங்களோ எனக்கு தெரியாது, என்கிட்ட இருந்து 10 பைசா வராது அப்படின்னு விஜய் தெளிவாக சொல்லிட்டாராம். இப்படி ஒரு தகவலும் அணில் குஞ்சுகளை அள வைக்குது, ஆம குஞ்சுகளை ஆர்கசம் அடைய வைக்குது. இதெல்லாம் உண்மையா பொய்யாங்கிறது வேற விஷயம். இந்த தகவல்கள் எல்லாம் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது இல்லைங்கிறது வேற விஷயம். ஆனால் இதையெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் குடியே கெடுக்கிற கும்பல் தானே. இவங்களுக்குள்ள அடிச்சுக்கிறாங்க, பேயும் அடிச்சுக்குது, நாயும் கடிச்சுக்குதுன்னா அதை பார்க்கும்போது நமக்கு சந்தோஷம் தானே வரணும். குடியே கெடுக்கிற கும்பல் அவங்களுக்குள்ளேயே கடிச்சிக்கிட்டா, குடியே கெடுக்கிற கும்பல் அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டா, மறைமுகமாக அவங்களுக்குள்ளேயே தாக்கிக்கிட்டா ஒரு மாதிரி மகிழ்ச்சியாக இருக்கிற விஷயம் தானே. இருந்துட்டு போவோங்கிறேன். மற்றபடி விஜயை ஏத்துறதுக்கு இன்னைக்கு தேதிக்கு இருக்கிற ஒரே ஒரு லாரி சீமானோட லாரி தான். ஏத்துறதுனா விஜய் மேலே ஏத்துற லாரி இல்லை, விஜய் ஏறி பயணம் பண்ணுறதுக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரே ஒரு லாரிங்கிறது சீமானோட லாரி தான். சீமான் ஓனர் கம் டிரைவராக இருக்கிறாருல்ல ஒரு லாரி, அந்த லாரியில் தான் விஜய் ஏறி ஆகணும். அவருக்கு வேற வாய்ப்பே கிடையாது. இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் நொன்ன கெத்து காட்டுறாரு. ஒழுங்கு மரியாதையாக லாரியில் ஏறி உக்காரு, கிளீனர் சீட்டில் உக்காரு, உனக்கு மெதுவாக தொழில் கற்றுக் கொடுக்குறேன், ஏதோ 5 10 என்னால் முடிஞ்ச சம்பளத்தை உனக்கு தர்றேன், ஒழுங்காக லெஃப்ட்டு ரைட்டு சைடு பார்க்குற வேலையெல்லாம் ஒழுங்காக பார்த்துக்கிட்டு அண்ணங்கிட்ட கண்ணியமாக இருக்கணும் அப்படின்னு நொன்ன ஒரு மாதிரி மிரட்டுறாரு. என்ன நடக்க போகுதுன்னு தெரில. என்ன நடந்தாலும் நமக்கு என்டர்டைன்மெண்ட் கன்ஃபார்ம், அவ்வளோதான். இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.